ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய 5th படத்தை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சைக்கோ ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்திருப்பான். உடனே ஹீரோயின் ஒரு ஷார்ப்பான கல்லை வச்சு அவன் கையை கிழிச்சிருப்பாங்க. அவனும் வலி தாங்க முடியாம எட்ட போக இந்த பக்கம் ஹீரோடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அந்த வேன் கூட ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஃபோனில் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயின் யாரை கடத்திட்டாங்கன்னு சொன்னதும், என்ன சொல்றீங்க, ஹீரோனுக்கு என்னாச்சு, நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலான்னு பார்க்குறான். உடனே இந்த வேன் ஹீரோ கையை பிடிச்சிட்டு, எங்கே போறீங்க, முக்கியமான மீட்டிங் இருக்கு, வாங்க முதல்ல மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த மீட்டிங்கை நீயே போய் அட்டன் பண்ண, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ கையை உதறி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா ஹீரோனை தேடி. ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்த வேன் போயருக்கு கால் பண்ணி, ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்கா, சீக்கிரமா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணிடுறா. அந்த போயரும், என்ன ஹீரோ இங்கே வர, நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த சைக்கோ கிட்டையும், கசின் ஹீரோ இப்போ இங்கே வந்துட்டு இருக்கானா, இன்னொரு நாளைக்கு இவ்வளோ கவனிச்சிக்கலாம், வா போகலான்னு சொல்லி அவனையும் அழைச்சிட்டு போயிடறான். ஹீரோ ஹீரோனை தேடி தான் வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோடைய ஃபோனுக்கு அவனுடைய அசிஸ்டன்ட் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புறான். அதில் சைக்கோ டாக்டர் வேஷம் போட்டுட்டு ஹீரோனை கிட்னாப் பண்ணியிருப்பால, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோ, எல்லா வேலையும் இவன் தான் பார்த்தானா, இவன் மட்டும் என் கையில் கிடைச்சா அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த சைக்கோவையும் போயரையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க உயிருக்கு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் ஆகுது. இந்த சைக்கோ அந்த போயர் கிட்ட, இப்போ மட்டும் ஹீரோ என்ன கண்டுபிடிச்சானா கண்டிப்பா என்ன ஜெயில தூக்கி போட்டுருவான், இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சானுட்டு அவளை விட்டுட்டு இவன் ஒரு பக்கம் ஓடுறான். ஆனா அவனை போக விடாம அந்த போயர் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, கசின், என்னை விட்டுட்டு எங்கடா தனியா போற, இங்கேருந்து நீ போனா மட்டும் ஹீரோ உன்னை விட்டுருவான்னு சொல்லி கேட்கறான். ட்ரெஸ்ஸை விரி, பைத்தியக்காரி, எல்லாமே ஒன்னாலதான், நான் செவனேன்னு இருந்தேன், என்னை ஃபோன் பண்ணி வர வச்சு இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிட்னாப் பண்ண வச்சு இந்த அளவு கொண்டாந்து விட்டுட்டேன், இப்போ மட்டும் ஹீரோக்கில் நான் கிடைச்சேன்னா அவ்வளோதான், எனக்கு ஒன்னே போட்டுருவான், நீ எப்படியாவது போன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுட்டு இவன் பட்டுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிடறான். நெக்ஸ்ட் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. அவங்கள அடைச்சி வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த போயர் அங்கேருந்து போகாம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு, எங்கடி ஓட பாக்குற, அவ்வளவு சீக்கிரம் உன்னை தப்பிக்க விட்டோம்னா இது என்னன்னு தெரியுதான்ட்டு ஒரு ஹீட்டர் மாதிரி ஒரு பொருள் எடுத்து காமிக்கிறான். இது என்னன்னு ஞாபகம் இருக்கா, நீ ஜெயில இருக்கும் போது இதை உன் மேல அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்களேன்னு சொல்றான். அதை பார்த்தது ஹீரோயின் நர்வஸ் ஆகிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஜெயிலில் இருந்தப்போ அதை வச்சு தான் அவங்களுக்கு பயங்கரமாக சூடுலாம் போட்டு ரொம்ப அடித்து கொடுமைலாம் படுத்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ என்னை ஜெயிலில் அடித்து கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்ணது எல்லாமே ஓ வேலை தானா, ஹீரோ எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த போயர்மே, பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் நீ ஜெயிலில் இருக்கும் போது ஆள் வச்சு உன்னை அடித்து டார்ச்சர் பண்ண வச்சேன், இப்போ இதை உன் முகத்துலையும் யூஸ் பண்ண போகிறேன், இந்த முகத்தை வச்சு தானே எல்லா ஆம்பளைங்களையும் செடியூஸ் பண்ணுறேன், இப்போ உன் முகம் என்ன ஆக போகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த ஏற்ற ஹீரோயின் மூஞ்சில் வைக்க வரா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு கீழே கிடந்த குச்சியை காலால் எத்தி விட்டு அந்த போயரை தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாற்றிடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த போயர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு இந்த போயர் வேனை பக்கம் தான் போயிருக்கா. ஹீரோ என்னை பார்த்துட்டான், எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஒரு வேலையை கூட உருப்படியாக உன்னால் செய்ய முடியாது, இப்போ இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கேன்னு இந்த வேன் இந்த போயரை திட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஷோல்டரில் இருக்கிற காயங்களெல்லாம் பார்த்துட்டு, இது எப்படி வந்தது, உன்னை யாராவது ஜெயிலில் அபியூஸ் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், ஆமாம், நான் ஜெயிலில் இருக்கும் போதே என்னை நிறைய பேர் அடிச்சு அபியூஸ் பண்ணாங்க, அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நீங்கள் தான் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். என்ன நான் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் போயரை தான் காமிக்கிறாங்க. இந்த போயர் சீனியருக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு அடிபடிச்சு அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க சொல்லிடுறான். இந்த வேன் சொல்லி தான் அந்த போயர் சீனியருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போல. ஹீரோவுக்கு ஹீரோயின் கூட அந்த சீனியர் சேர்ந்து இருந்தாலே பிடிக்காது, இப்போ மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சீனியர் ஹீரோயின் பக்கம் வந்தானா அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருன்னு சொல்லிட்டு அந்த வேன் போயர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த வேன் சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் கிட்ட, உன்னை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது வந்து என்ன கிட்னாப் பண்ணது போயர்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அங்கே சீனியர் வந்துடுறாரு. சீனியர் ஹீரோயினை பார்த்ததுமே உள்ள ஓடி வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, ஜெசு உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக கேட்குறாரு. சீனியர், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சீனியர் கையை எடுத்து விட்டுட்டு, அவளுக்கு என்ன அண்ணா உனக்கு என்ன, அவளை பார்த்துக்க நான் இருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறான். உடனே சீனியர் ஹீரோடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு, எல்லாமே ஒன்னால தான் அவள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின், சீனியர் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவர் தான் என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் சொன்னது காதல வெளியா, முதல்ல ஷர்ட்லேருந்து கையேறான்னு சொல்லி சீனியரை ஹீரோ நெட்டி தள்ளாம். 2 பேருக்குமே தள்ளுமுள்ளாகுது. உனக்கு என்னடா ஹீரோயின் மேலே அவ்வளோ அக்கறை, எப்போ பாரு அவள் பின்னாடியே சுற்றி இருக்கேன்னு சொல்லி சீனியரை ஹீரோ அடிக்க வர ஹீரோயின் குறுக்க வந்துடுறாங்க. அந்த அடி ஹீரோயின் மேலே பட்டுடுது. உடனே சீனியர் பதறி போயிட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை பார்த்து, எனக்கு ஜீஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு உன்ன மாதிரி வெளியாளுங்களுக்கெல்லாம் என்றைக்குமே புரியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சீனியர் ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, ஆனாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் அப்ரோட் அழைச்சிட்டு போக போகிறேன், நான் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோவுக்கு வர வயிறு எரியுது. பயங்கரமாக அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான் கோவப்பட்டுக்கிட்டு. நீங்கள் 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஹீரோ போனதுக்கப்புறம் சீனியர் ஹீரோயின் கிட்ட, நான் தான் குழந்தைய அப்ரோட் அழைச்சிட்டு போகிறேனே, நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிற, நீயுமே என் கூட வாயன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் ஹீரோயின், என்னால் இப்போ வர முடியாது, நீங்கள் குழந்தைய மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி வர மறுத்துறாங்க.
ஹீரோ வீட்டுக்கு போகிறதுக்காக காரில் வந்து உட்காரான். அவனுடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வரலையா, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறான். இதுக்கப்புறம் அவள் பேரை கூட என் முன்னாடி மென்ஷன் பண்ணாதன்னு அந்த அசிஸ்டன்ட்டை திட்டிட்டு ஹீரோயின் மேலே இருக்கிற கோபத்தில் சீக்கிரமாகவே வேனுக்கும் எனக்கு வெட்டிங்கான அரேஞ்ச் பண்ண ரெடி பண்ணி சொல்லிடுறான். இப்படி ஹீரோ பேசினதை அந்த வேனுமே அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. மறுநாள் ஆகுது. ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, சார் ஹீரோயின் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணுமான்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் சீனியர் ஹீரோ கிட்ட, உன்ன மாதிரி ஒரு வெளியாளுங்களுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நம்ம குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது சேவ் பண்ணிடுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, நீங்கள் ஒன்றும் அவளை போய் பிக்கப் பண்ணணும் அவசியம் இல்லை, அவள் வேணும்னா வரா, இல்லைனா ஏதாவது பண்ணுறா, நீங்கள் எதுவும் அவளை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிடுறான். சரிங்க சார்ன்ட்டு அந்த அசிஸ்டன்ட்டுமே அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் கையில் பேக்கோட ஹீரோ பார்க்க வராங்க. ஹீரோயின் வந்ததுமே ஹீரோ கிட்ட, முஷன் உங்கள் வீட்டை விட்டு நான் போகிறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவா அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது ஹீரோ, என்ன வீட்டை விட்டு போறியா, அப்படிலாம் ஒன்று போக அலோ பண்ண முடியாது, நீ எனக்கு பணம் கொடுக்கணும், பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி பேக்கை பிடுங்குறான். முஷன், எவ்வளோ நாளைக்கு தான் என்ன உங்கள் கூடயே வச்சு டார்ச்சர் பண்ணுவீங்க, என்கிட்ட இப்போ பணம் இல்லை, பணம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி எனக்கு பணம் கொடுப்பேன், அந்த ரூவன் உனக்கு பணம் தரேன்னு சொன்னானா, அதனால தான் நீ இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. முஷன், எதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கும் அந்த சீனியருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் ஆனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால அப்ரோட் அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் பேக்கை பிடிங்கி தூக்கி போட்டுறான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வேன் வரா. அவ வந்ததுமே ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். இவ வேற ஒருத்தி எப்போ பாரு வந்து ஒட்டிக்கிறான்ட்டு ஹீரோ வேன் கிட்ட, இப்போ நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறான். நம்ம மேரேஜ்க்காக நாளைக்கு நம்ம சர்டிஃபிகேட் ரெடி பண்ண போகணும், அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்காக டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணணும், நீங்கள் என்னடானா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் கையை பிடிச்சி, ஜீசு நீயுமே எங்கள் வெட்டிங்க்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் அவள் கையை எடுத்து விட்டுட்டு, உங்கள் வெட்டிங்காக என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணிட்டு அவங்க பட்டுக்கு போகலான்ட்டு பேக் எடுக்கலான்ட்டு வராங்க. ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இந்த வேனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு வழியை இவ தொல்லை விட்டுதுன்ட்டு ஹீரோ கிட்ட, நான் போயிட்டு ரெடி ஆகிறேன், நீங்களுமே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் அவங்க பேக்லேருந்து ஒரு கார் எடுத்து அதை கொண்டு போயிட்டு ஹீரோ டேபிளில் வச்சுட்டு, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இப்போக்கி இதை வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவே உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன், கொஞ்ச நாள் என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கப்புறம் என் குழந்தைய நானே ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போகிறாங்க. அப்படி ஹீரோயின் போகும்போது ஹீரோவுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஹீரோயின் குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ, என்ன சொல்கிறீங்க, ஆனாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதை காதில் வாங்குறதுமே ஹீரோயின் அந்த பேக் அங்கேயே போட்டுட்டு ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு, என்னாச்சு என் குழந்தைக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட குழந்தையோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு, குழந்தையோட நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது, குழந்தை ரொம்ப சின்ன வயசுங்கிறதெல்லாம் அவளுக்கு அந்த ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய சக்தி கூட இல்லை, நீங்கள் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும், குழந்தைக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம், முதல்ல இந்த பேப்பரில் சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு, இல்லை என்னால் முடியாது, என்னால் சைன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே, எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. டாக்டர் ஹீரோயின் கிட்ட, நீங்கள் இதில் சைன் பண்ணாதான் எங்களால் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும், முதல்ல இதில் சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ டாக்டர் கிட்ட, நான் குழந்தையோட கார்டியன் தான், நான் சைன் பண்ணி தரேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்லி அந்த ஃபைலை வாங்கி சைன் பண்ணி கொடுக்குறான். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அசந்து போயிட்டு ஹீரோ மேலேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி குழந்தையோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட, நீ நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்றைக்குமே உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே ஆப்ரேஷன் தேட்டர் ரூம்லேருந்து டாக்டர் வெளியில் வந்துட்டு ஆனாவுடைய ஃபேமிலி மெம்பர் எங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோயின் டாக்டர் கிட்ட ஓடி போயிட்டு, என்னுடைய குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர், உங்கள் குழந்தை இப்போ நல்லா இருக்கா, உங்கள் குழந்தையோட கண்டிஷன் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, இப்போ ஐசி வார்டுக்கு மாற்றிருக்கோம், கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமேட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. ஹீரோமே டாக்டர் கிட்ட தேங்க்யூ சொல்றான். குழந்தைக்கு உடம்பு பரவாயில்லன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அங்க போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு, கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே, என் குழந்தைய எப்படியோ காப்பாத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினை போயிட்டு ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. முஷன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்கிறதுக்கு, இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, இன்னைக்கே இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே சந்தோஷமா ஓகே சொல்லிட்டு ஹீரோ கூட போறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருச்சு. அந்த சந்தோஷத்துல ஹீரோயின் அந்த கார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, சாகுற வரைக்கும், உனக்கு வயசாகிற வரைக்கும் இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். என்னதான் ஹீரோயின் சந்தோஷமா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள வேனை பத்தின ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோ கிட்ட ஹீரோயின், வேனை பத்தி யோசிச்சிங்களா, இதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்குமே அவளை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய லவ் வாங்க முடியாது இல்லையா. பை த வே, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் கையில போட்டு வரான்.
இப்படி 2 பேருமே அவங்க மேரேஜ் லைஃப்பை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.